ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் அனிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம், சிறு பருப்பில் பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ஜவ்வரிசி நான் என்ன பண்ணுறேன்னா வறுத்துட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் ஒரு 1 hour தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குக் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வறுத்துட்டு அது பண்ணும்போது பாயசம் நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கோமோ ஆல்மோஸ்ட் அதே கன்சிஸ்டன்சியில் தான் ஆறுனதுக்கப்புறம் கூட இருக்குது. அது நம்ம ஊற போட்டு வேக வச்சு சேர்க்கும்போது பாயசம் டைம் ஆக ஆக கட்டி பிடிக்குது. ஸோ வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த க்ளாஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை குக் பண்ண போகிறேன். ஸோ இது குக் ஆகிற கேப்பில் நான் 3 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்பு ஜவ்வரிசி அண்ட் அதுக்கு 3 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த சிறுபருப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல், அது வறுக்கும் போதே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி இந்த மாதிரி ஒரு க்ளாஸி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஜவ்வரிசியும் ஆல்மோஸ்ட் வெந்துச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சேன். எனக்கு பருப்பு ஒரு 2 or 3 விசிலில் பருப்பை கண்டிப்பாக குக் ஆகிடும். அது குக் ஆகிற கேப்பில் நான் ஒரு 200 grams வெல்லம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக நம்ம சூடு பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த பருப்பை எடுத்துக்கிறோம். கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ண விட்டுருக்குறேன். மறுபடியும் இதில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இப்போது சேர்த்துருக்குறோம். இப்போ 3 சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் கொதி வர்றதுக்கு விட்டால் போதும். இன்னொரு பேனில் நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு பாயசத்துக்கு மெயினாக நம்ம தேங்காய் சின்ன சின்ன ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் இங்கே ஒரு சின்ன கப்பில் ஒரு 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் திரும்பியும் இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். அது கரிஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் தேங்காயோட இது நல்லாயிருக்கும். அந்த கலர் அண்ட் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஷ்யூஸும் ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டு பிடிக்காது பாயசத்தில். பட் அது இப்படி போட்டு நம்ம வறுக்கும்போது அது பலூன் மாதிரி வர்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அந்த ட்ரை கிரேப்ஸ் நம்ம போட்டுட்டு ஒரு பலூன் மாதிரி அது ரைஸ் ஆகி வர வரைக்கும் இது பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சதைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட தாளிப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாயசத்தோடு கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக இது பண்ணிக்கோங்க. கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக 1 கப்பு கட்டியான தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி முன்னாடி நான் இந்த ஜவ்வரிசி ஊற போட்டு வேக வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ பாயசம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு.
பட் இந்த தடவை ட்ரை பண்ணது வந்து நான் வறுத்து போட்டனால எனக்கு அந்த அளவு கட்டி ஆகலை. ஸோ எஸ், நம்மளும் சிறுபருப்பு பாயசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Annie. Thank you for watching my video.